எத்தி பால் நல்ல அளவோல பொங்குச்சு பாத்தீங்களா? ஆமா மர்மோளே, நல்ல மனசுக்கு சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு பத்துக்க. ஆமாத்தே, பால் பொங்குனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. அதுவும் இல்லாம பால் காய்ச்சின்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டா பத்தியா, அதையும் நினைச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மோளே. எத்தி யாரும் வராட்டாலும் பொங்குத பால் பொங்கதான் செய்யும். ஏக்கா, அந்த திமிரு பிடிச்சவ எப்படி சொல்லுதான்னு பாத்தீங்களா? யாரு வராட்டாலும் பொங்குத பால் பொங்கதான் செய்யுமா. அப்ப நாம வராட்டா கூட அவளுக்கு சந்தோஷம் தான் போலுக்கு பத்தியலாக்கா. அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல சின்ன பொண்ணு, பேசாம அமைதியே இரு. இப்ப நீ ஏதாவது கோவமா பேசுற அவ காதுல விழுந்துன்னு வச்சுக்க, அப்புறம் அதையே பெரிய பிரச்சனையா பேசி விடுவா. அதுவும் சரிதான்க்கா, இவன் முன்னாடி மூச்சு விட்டாலே பிரச்சனையாக்கிடுவாள. அவ என்னமும் சொல்லிட்டு போட்டோம், நீ உன் கடமையை செய்யணும்னு வந்திருக்க. உன் கடமையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நீ எதுவும் வாயை திறந்து அவகிட்ட எதையும் சொல்லிடாத. சரிக்கா. இப்படி முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு நிக்காத சின்ன பொண்ணு, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி நில்லு. இப்படித்தான், அப்படியே திரும்பி நின்னுக்க. கடமையை செய்யறதுக்கு இவகிட்ட என்ன நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்கு. பால் காய்ச்சும் போதாவது உன் மைனிகாரி வாங்கி கொடுத்த பட்டு சாரியை உடுத்திருக்கலாம்ல. ஆமா, நீங்க பட்டு சாரி எல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னுதான் நானும் நேரத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆளை பாரு, பேசாம இருமா. இப்ப நான் என்னடி அப்படி சொல்லிவிட்டேன், பேசாம இருன்னு சொல்லுத. எம்மா கொஞ்சம் அமைதியா இருந்துரு. ஃபங்க்ஷன் நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு, நீ எதையாவது ஒண்ணு சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிறாத. மைனிகாரி வாங்கிட்டு வந்த பட்டு சாரியை உடுத்துன்னு சொல்லுதேன். எம்மா, எங்க மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்த பட்டு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அது இருக்கட்டும் டி, உன் மைனிகாரி வாங்கிட்டு வந்த பட்டு சாரி எடுத்து உடுத்துட்டி, அப்பதானே அவளுக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓஹோ, இப்பதானே எனக்கு புரியுது. மருமக சந்தோஷப்படணும்னு என்ன பட்டு சாரியை மாத்தி உடுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ. என்னடி நீ என்னத்த சொன்னாலும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க. உன் மைனிகாரி வாங்கிட்டு வந்த பட்டு சாரியை உடுத்துறேன்னா நானும் பாத்துக்கிடுவோம்ல சேலை எப்படி இருக்குன்னு. நல்ல கதை விடாதம்மா. உன் மருமக வாங்கிட்டு வந்த பட்டு சாரியெல்லாம் வீட்டுல உழைச்சி பார்க்காமலாம் அங்க கொண்டு வந்திருப்பிய. நான் கட்டும்போது அந்த சேலை டிசைனையே பார்க்க போறியாக்கும். தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருக்காதட்டி. மருமகனை பத்தியா அளவோடு நாங்க வாங்கி கொடுத்த பட்டு வேஷ்டி சட்டையை உடுத்திக்கிட்டு நிக்காரு. நீ மட்டும் தாண்டி பட்டு சாரியை கட்ட மாட்டேக்க. ரசனை கட்ட மனுஷன் பாத்தியாட்டி, மருமகன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்ததை உடுத்திருக்காரு. அதான் சொல்லுதம்ல, அந்த மனுஷன் ரசனை கட்ட மனுஷன். ஆமா ஆமா, ரசனை கட்ட மனுஷன் தான். அதனால தானே இவளை கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன மருமகளை சொல்லுதா? இது அது ஒண்ணு இல்லத்தே, மேனகாவுக்கு அவங்க மாமியார் வாங்கி கொடுத்த பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதே கட்டிக்கிடட்டும் தே, ஒண்ணு இல்ல. அது இல்ல, ஏதோ ஒரு ரசம் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அதான் என்னன்னு கேட்டேன் பாத்துக்க. அதுவாத்தே, மத்தியான சாப்பாடு இப்ப அங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாவுல, ரசம் தாளிக்கிற வாசம் அடிக்க பாத்துருங்க, அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. என் மருமவ எவ்வளவு சிம்பிளான மருமவ. ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனா கோழி அடிச்சு குழம்பு வைக்கலையா, ஆட்டை அடிச்சு அவியல் வைக்கலையான்னு கேட்டுட்டு இருப்பாவோ. ஆனா என் மருமவ ரசம் தாளிக்கிற வாசம் அடிக்கின்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லுதா. நான் அதிர்ஷ்டக்காரி, எனக்கு கிடைச்சது சிம்பிளான மாடர்ன் மகாலட்சுமி மருமவ. இங்க வந்து மாமியா மருமவள பொழந்துகிட்டு இருக்கேளா, எப்படியே இருங்க. என்னங்க சிரிச்சுக்கிட்டே நின்னு போட்டோக்கு போஸ் கொடுத்த மாதிரி நின்னுகிட்டே இருக்குதியே. ஆமா, ஏம்ல இப்படி சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டே இருக்கா? போட்டோ தான் அப்பவே எடுத்தாச்சே. அது எம்மா, இங்க பாருங்க, பாலை காய்ச்சாச்சுல, வந்திருக்க சொந்தக்காரவே எல்லாத்துக்கும் பால்லாம் ஊத்தி கொடுக்கணும். நீங்க போய் எல்லாத்துக்கும் கொடுங்க போங்க. மருமல, நம்ம போய் எல்லாத்துக்கும் பாலாத்தி கொடுப்போமே. எத்தி பாலை ஊத்தி அவங்க கொடுக்கட்டும் தே. எவ்வளவு சொந்தக்காரவே வந்திருக்காங்க, நம்ம எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்காண்டாமா. இதுக்குதான் மருமோட ஒருத்தி வீட்டுல பொறுப்பா இருக்கணுங்கிறது. ஆமா மருமோல, அப்புறம் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடலன்னு வச்சுக்க, அதை வேற ஒரு பிரச்சனையா தெருவுல எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாவோ. ஆமத்தே, நம்மளையும் மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் வாங்க வாங்கன்னு வரவேற்காண்டாமா. ஏல மருமக சொல்லுதான் சரி. நீ போமக்கா ஒரு தட்டுல பேப்பர் டம்ளர் நிறைய வச்சிருந்த மத்துக்க, அதுல பாலை ஊத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துறேன்னு. சரிம்மா. ஆமா, ஏல உங்க அப்பா எங்க? ஏமா, அவரு மத்தியான சாப்பாட்டுக்கு தண்ணி கேன்லாம் எடுக்க போயிருக்காருமா. சரி சரி, அப்ப அவரும் நல்ல பொறுப்பான மனுஷனா தான் இருக்காரு. நீயும் போமக்கா பொறுப்பான மவனா நடந்துக்க மக்கா, எல்லாத்துக்கும் பாலாத்தி கொடுத்துறேன்னு. சரிம்மா. என் மருமவ வீட்டுல உள்ள எல்லாரையும் பொறுப்பானவங்களா மாத்திட்டாளே, ரொம்ப பெருமையா இருக்கு மருமவள. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எத்தி இது சத்தம் போட்டு சொல்லாது எத்தி, பக்கத்துல நின்று கேட்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம மேல கண்பூர் வச்சு விடுவாவ. சம்மந்தியம்மா, ரொம்ப சந்தோஷமா பாலை காய்ச்சிட்டிய. இந்த வீட்டுல நீங்க நல்லபடியா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷத்தோட நிம்மதியா இருப்பீங்க. ஏம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்க போறோம். நீயும் உன் மருமகளை எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்களோ அதுக்கு ஒரு
படி மேலதான் நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்க போறோம். வேணும்னா பாருங்க. அப்பா, இவ மாமியா மருமக பிராணத்தை ஓவரால பேசிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் தான் முடியும்னே தெரியலையே. சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் இந்த பரிமள பாட்டியும் சின்ன பொண்ணு தான் குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காமா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான் நமக்கா. ஆமா ஆமா, சந்தோஷம் தான். சமந்திமா வாங்க சாப்பிட போலாம். சமந்திமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, இன்னொரு அரை மணி நேரம் கழியட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிடுதான். அதுவும் சரிதான். வாங்க தே, நம்ம தெருக்காரவி எல்லாம் வந்திருப்பாவ, எல்லாரையும் வாங்கன்னு போய் வரவேற்போம். சரி மருமோளே. தீமுறை பிடிச்சவா, வார்த்தைக்கு வார்த்தை நானும் என் மாமியார் ஒத்துவே இருக்கும், நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இப்ப நானும் என் மருமகளும் சண்டை போட்டு தெருல கிடந்து குடிமி பிடி சண்டை போட்டோம்னா நல்ல நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா எம்மாவா. எந்த நேரத்துல இவள பெத்தேன்னு தெரியலம்மா. ஏன் தான் இந்த புத்தியோட இருக்காளோ? இவ ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கும்னு சொல்லிவிட்டு கடைசியில எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டுருவா போலுக்க. இனி இவ பேச்ச யாரு கேட்க போறா? இவ வீட்டு பால் காட்சிக்கு வந்ததே தப்பு, பட்டு எடுத்து உடுத்துட்டின்னு சொன்னா அதுக்கு 1000 குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சொந்தமா வீட்டை கட்டி பால் காய்ச்சதாம பெத்தவளுக்கு ஒரு மணம் துணி எடுத்து கொடுப்போம்னு அவளுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருந்திருக்கா? என் மாமியா வாங்கி கொடுத்தா பட்டு சேலை, என் மாமியா வாங்கி கொடுத்தா பட்டு சேலைன்னு பீத்திக்கிட்டு இருக்காள. எனக்கு ஒரு கண்டாங்கி சேலை வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு ஒரு நினைப்பு இருந்திருக்கா? பெரிய பெருமையில பேசுதா, பெருமையில. ஏக்கா பாத்தியலக்கா என் மாமியார் எப்படி புலம்பிட்டு போறாவுன்னு. இங்க பாரு சின்ன பொண்ணு, அவங்க என்னமும் புலம்பிட்டு போட்டோம், நீ எதுவும் பேசிடாத, அமைதியே இருந்துருவதுக்க. ஆமாக்கா, நீங்க சொன்னதும் சரிதான். அம்மா எந்த நேரம் மக பக்கம் சாய்வோன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். மீனகாவுக்கு மாப்பிள்ள நீங்க எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டி சட்டை அளவோல உடுத்திருக்காரு, அதுக்கு அவன் என்ன சொல்லுதுன்னு பத்தியா? ரசனை கிட்ட வராம. ஏக்கா இவள கெட்டுறதுல இருந்தே தெரியலையா அவர் உண்மையிலேயே ரசனை கெட்டவர்னு? ஆமா ஆமா, அது சரிதான் சின்ன பொண்ணு. இது தங்க அப்பதான் மனசுல நினைச்சுக்கிட்டே சிரிச்சு எங்க மாமியார் என்னன்னு கேட்டுவிட்டாவோ. நானும் எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டேன். சிரிப்புதான் வருது ரசனை கட்ட மனுஷனை நினைச்சு. இவ என்ன இங்க வந்திருக்கா? இவளதான் நம்ம கூப்பிடவே இல்லையே. நல்ல சீவி சிங்காரிச்சு நல்ல மினிக்கிட்டு வந்திருக்காள்ல. மீனகா, இந்த மொய் கவர் உங்க வீட்டு பால் காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாயில வளமுடன். மொய் கவர் என்ன வெறும் கவர் தானே? ஆமா மீனகா, கடைக்கார அண்ணாச்சி மொய் கவர் வாங்கும்போது வெறும் கவரை தான் கொடுத்தாரு பாத்துக்க. மீனகா, உங்க ஊர் கடையில மொய் கவர் வாங்கினா அதுல பணம் எல்லாம் வச்சு தருவாங்களோ? மீனகா சும்மா கிண்டல் பண்ண மத்துக்க. மொய் கவர்ல பணம் வச்சிருக்கேன். அது சரி, இந்த அக்கா மொய் கவர்ல பேர் எழுதாம கொடுக்காவளேன்னு நினைச்சுக்கிடாத. நான் கொடுக்கிற பணமும் கவரும் உனக்கு உபயோகமா இருக்கணும் மீனகா, அதுக்கு தான் பேர் எழுதாம கொடுக்க மத்துக்க. இதுல உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கவரை கசக்கி தூர போட்டுருவேன். ஆனா இதுல நான் இப்ப பேர் எழுதாம கொடுத்தேன்னு வச்சுக்க, கவரும் புத்தம் புதுசா இருக்குல்ல, அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னா நீ அடுத்தது ஏதாவது விசேஷ வீட்டுக்கு போனா கூட இந்த மொய் கவரை யூஸ் பண்ணிக்கிடலாம்ல. ஆமா, எவ்வளவோ லட்சம் பணத்தை போட்டு வீட்டை கட்டி இருக்கோம், ஒரு 2 ரூபா கொடுத்து என்னால மொய் கவர் வாங்க கிடையாதா? ஐயோ மீனகா, புரியாம பேசாத. இப்ப மொய் கவர்ல நிறைய கடையில கிடைக்கவே மாட்டேங்குது பாத்துக்க. அப்படியா? ஆமா மீனகா, இத பத்திரமா வச்சுக்கேன்னு சொல்லுதம்ல. ஆமா, மொய் கவர் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. தெருவுல வச்சு உங்க மாமியார் கிட்ட தான் சொன்னேன் எங்க வீட்டு பால் காட்சிக்கு வாங்கன்னு. ஆனா உங்க மாமியார் வராம நீங்க வந்திருக்கிய. கூப்பிடாத வீட்டுக்குலாம் எப்படிதான் வர்றதுக்கு மனசு வருதோ? ஏங்கா 5-6 கவர் எல்லாம் தூக்கிட்டு வந்தேளோ, வாசில குழம்பு கூட்டு கறி எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு. இங்க பாரு மீனகா, நீ இப்படி பேசதெல்லாம் கேட்டு எனக்கு கோபம் வரணும் தான். ஆனா எனக்கு இப்ப வராது, ஏன் தெரியுமா? நான் இப்ப நல்லவளா தெரிஞ்சுட்டேன். அதனாலதான் என் மாமியார் வர முடியாத ஃபங்க்ஷனுக்கு என் மாமியார் சார்பா நான் வந்திருக்கேன். நான் எவ்வளவுதான் திருந்தினாலும் பழச மறக்க முடியாது பத்தியா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம். சொல்ல போனா உன்னுடைய உடன்பிறவா சகோதரி தானே. நீ எனக்கெல்லாம் பால் காட்சிக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல மீனகா. இது நம்ம வீடு. ஓஹோ, இது நம்ம வீடா? மேனு செல்லா, இங்க பாருங்கக்கா, வந்தியலா சோத்த தின்னியலா போனேலான்னு போயிட்டே இருங்க பாத்துடுங்க. சும்மா நான் திருந்துட்டேன் நீ திருந்தல அப்படி இப்படின்னு குறை சொல்லுத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. காணாத குறைக்கு இது ஏன் வீடு, நம்ம வீடு இல்ல. நான் யாரும் என்ன வந்து விசேஷ வீட்டுக்கெல்லாம் கூப்பிடலன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க வீட்டு வாசப்படியவே நான் மிதிக்க மாட்டேனே. சரி மீனகா, சரி சரி. நாம என்ன சொல்லுதோ என்ன சிரிச்சுக்கிட்டு சரி சரின்னு சொல்லுதாவோ.
சரியான சூடு சொரண கெட்டவ. இவெல்லாம் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் அவன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவகிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. ஆனா முந்தி அடிச்சு வந்திருக்கா பாரா. ஓசி சோறு திங்கிறதுக்கு நம்ம என்னத்துக்கு வீராப்புல மொய் கவர்லாம் வேண்டாம்னு சொல்லணும். நல்லா ஓசி சோறையும் தின்னுக்கிட்டு வீட்டுக்கு 2 நாளைக்கு தேவையான சோறு குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் அள்ளிட்டு தானே போவா. திமிரு பிடிச்சவா என்ன பார்த்தா ஓசி சோறுன்னு சொல்லிட்டு போறேன். எம்பி உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சோ? உங்க மாமியா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க அம்மா வீட்டுல வந்து கிடப்பா 10-15 நாளா. அப்போ எந்நேரம் என் பின்னாடியே தான் சுத்துவா. ஏக்கா அவிய வீட்டுல குழம்பு நல்லா இருக்கும், இவிய வீட்டுல அவியல் நல்லா இருக்கும், இவிய வீட்டுல பழைய கஞ்சி நல்லா இருக்கும் லிஸ்ட் போட்டுலாம் வச்சிருப்பா. சரியான வலிச்சு நக்கி. இப்ப என்ன பார்த்து ஓசி சோறுன்னு சொல்லிக்கிட்டு போறா. தீமுறை பிடிச்சவா நீ என் கையில என்னைக்காவது ஒரு நாளாவது மாட்டாமலட்டி இருப்ப. அப்ப துவால உரிச்சு போடுவேன். என்ன கீதா மேனா உன்னை ரொம்ப நேரம் பாடு பேசிட்டு மாதிரி இருந்துச்சு. அதே பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம்லக்கா. எப்ப வந்தியே எப்படி இருக்கியா நல்லா இருக்கியாலா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாக்கா. வேற ஒண்ணு இல்ல. இல்ல ஏதோ கூப்பிடாத வீட்டுல வாசல் படியில கூட காலம் மிதிக்க கூடாது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன் பத்துக்க. அதுவாக்கா அது எங்க மாமியார் தான் இங்க வருவாவோன்னு மேனக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தாளா. நான் வந்துட்டேன் பத்தியலா. ஓஹோ அதுக்குதான் அப்படி சொன்னாளா கூப்பிடாத வீட்டுக்கு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு. என்னக்கா இப்படி காமெடியா பேசிக்கிட்டு இருக்கிய மேனகா? நான் வந்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஏக்கா அது வந்து அவன் என்ன சொன்னானா, ஏக்கா நீங்க சாப்பிட்டுட்டு இங்க இருந்துட்டு தாங்க போனோம், 2 நாள் கழிச்சு தாங்க போனோம், இங்கேயே தங்கிருங்க. நம்ம ஒரு காரங்கெல்லாம் வேன்ல வந்தாவல்ல அவங்க எல்லாம் வேன்ல போனாலும் போகட்டும், நான் உங்களை கார் பிடிச்சி உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுதாங்க. அதனால 2 நாள் நீங்க இங்க தங்கிட்டு தாங்க போனோன்னு ஒரே பாச மழைய பொழிச்சுக்கிட்டு இருந்தா பாத்துடுங்க. அப்படியா சொன்னா? நான் நினைச்சேன் உங்க மாமியார தானே அவ கூப்பிட்டா, ஒன்னு அவ கூப்பிடவே இல்லையே, அதனால கூப்பிடாத வீட்டுல எப்படி காலடி எடுத்து வச்சியான்னு உன்னை யாசிட்டு இருந்த மாதிரிலாம் கேட்டுச்சு எனக்கு. ஏக்கா நீ உங்க காதுல அப்படி தப்பா விழுந்திருக்கும்க்கா. நீங்க மனசுல நல்ல எண்ணத்தை வச்சு ஒரு விஷயத்தை கேளுங்க, நல்ல விஷயமாவே கேட்கும். அதே நீங்க மனசுல கெட்ட எண்ணத்தோட ஒரு விஷயத்தை கேளுங்க, அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கெட்ட விஷயமாவே தாங்க தெரியும். அப்ப நீ என்னவோ நல்லவ மாதிரியும் நான் என்னவோ கெட்டவ மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அது அவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். வாங்கிட்ட போய் பேச வந்த பாரு என்ன சொல்லணும். இவகிட்ட இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்ததே ஏன் தப்புதான். சீக்கிரமா மொய் பணத்தை கொடுத்துட்டு முதல் பந்திலேயே சாப்பிட்டு ஊரை பார்க்க கிளம்பணும். வந்துட்டா இவன் என்னமோ திருந்திட்டானா, அடுத்தவன் எல்லாரையும் பழி சொல்லிக்கிட்டு இருக்கா. மேனகா இந்த அக்கா எல்லாரும் என்ன பத்தி ஏசுதாவோ, ஆனா எனக்கு ஏன் கோவமே வர மாட்டேக்கு. என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? நான் தான் திருந்திட்டேன்ல. மர்மல கொண்டுட்டு வந்த சீர்சனத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேல்ல? ஆமாதே எல்லா பொருளையும் அடுக்கி வச்சாச்சு. இது ரமேஷ் தம்பி நாம வாங்கிட்டு வந்த பட்டு வேஷ்டி சட்டையை எடுத்து உடுத்திக்கிட்டாரு. ஆனா மேனகா தான் நாம வாங்கிட்டு வந்த பட்டு சாரியை இன்னும் கட்டவே இல்லத்தே. அது ஒண்ணு இல்ல மர்மல, என் மவ கிட்ட பட்டு சாரியை காட்டுனேன், ரொம்ப நல்லா இருக்குமா. மைனி நல்ல அளவோல கலர் செலக்ஷன் பண்ணிருக்காவோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பால் காய்ச்சி வரல அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன் பாத்தியா, ரொம்ப கூட்டமாவும் இருக்கு. எனக்கு இப்ப பட்டு சாரியை மாத்தினா அப்புறம் கசகசான்னு ஆயிரும். அப்புறம் மைனி வாங்கிட்டு வந்த பட்டு சாரி அழுக்காயிரும்லாமா. நான் சாயங்காலம் போல புதுசா உடுத்திக்கிடுவேன்னு சொன்னா பாத்துக்க. ஏ அப்பா பட்டு சாரியை உடுத்துனா அழுக்காயிருமாம்ல. மேனகா அப்படி அவங்க அம்மா கிட்ட சொன்னாலாம். என்னமெல்லாம் சமாளிக்காவோ எப்படி எல்லாம் சமாளிக்காவோ. அவளை பத்தி எனக்கும் சின்ன பொண்ணுக்கு தெரியாமலா இருக்கு. சரிங்க தே பரவாயில்ல, முதல்ல நீங்க போய் மேனகாவை கூட்டிட்டு வாங்க. சரி மருமோளே, நீ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் என் மாவ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா பத்துக்க. மேனகா எடி மேனகா, எதுக்குமா என்ன கூப்பிட்ட? அங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்து நீ கூப்பிடுத. எடி பேசு, உன்னை யாரு பேசாண்டம்னு சொன்னா? உங்க அண்ணனும் மைனியும் சேர்ந்து உனக்கு பால் காய்ச்சிக்கின்னு சீர்வரிசை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா ஒட்டி, நீ அதையெல்லாம் பார்க்காண்டமா? அதுக்குதான் உன்னை கூப்பிட்ட பத்துக்க. என்னது பால் காய்ப்புக்குன்னு எனக்கு சீர்வரிசை வாங்கிட்டு வந்திருக்காவடா? எங்க பாப்போம் சீர்வரிசை எல்லாம் என்ன இருக்கு பாரு, என்ன அளவோல இருக்குன்னு பாரு. என்னமா இதெல்லாம் வீட்ல கிடக்கப்பட்ட 5-6 பாத்திரத்தை எல்லாம் நல்ல கழுவி பொறுக்கி கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. இத பார்த்து சீர்வரிசைன்னு சொல்லிட்டு இருக்கா? என்னட்டி சொன்ன? பழைய பாத்திரத்தை எல்லாம் கழுவி பொறுக்கி கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கா? ஆமா பின்ன அப்படிதானே இருக்கு. இப்படி 5-6-10 பாத்திரத்தையும் அழுவி போன பல வகைகளையும் கொண்டு வருவியன்னா நான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கேன். எடி வாய் அடக்கி பேசுறதுக்க. என்னமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இது நியாயமா தெரியல? என்ன எங்க வீட்ல என்ன பாத்திர பண்டம்லாம் இல்லாமல நாங்க இருக்கோம்? நீங்க எல்லாரும் கொண்டு வருவிய, நாங்க அதுல காப்பி வச்சு குடிக்கணும், சோறு தப்பங்கி திங்கணும், குழம்பு வச்சு சாப்பிடணும்னு. புது வீட நம்ம மவ கட்டி இருக்காள, காலி வீடா இருக்க, ஒரு சோஃபா செட்டை வாங்கி போடுவோம்,
கட்டிலு ஃப்ரிட்ஜ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கி போடுவோம், ஒரு காரை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு உன் மருமகளுக்கு தோணி இருக்குமாமா? எங்க அண்ணனுக்கு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாம்மா. ஆனா உன் மருமவ இருக்காளே, உன் மருமவ அவ என் மைனிகாரி, அண்ணனுக்கு ஆர்டர்ல போட்டிருப்பா. 10 பைசா கூட செலவழிச்சிருக்க கூடாது. நான் கொண்டு வந்த பொருள்லயே 5-6 10 பாத்திரத்தை கழுவி பொறுக்கி வீட்டுல கொண்டு தள்ளிடலாம், அதையே சீர்வரிசையா நினைச்சு உங்க தங்கச்சி பெருமைப்பட்டுக்கிடுவான்னு கனவு கோட்டையெல்லாம் கட்டியிருப்பா உன் மருமவ. இடி திமிரா பேசாத பத்துக்க. இதுல காணாத குறைய ஒவ்வொரு நேரம் என்கிட்ட வந்து நின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உன் மைனிகாரி பட்டு சாரி எடுத்து கொடுத்துருக்க, அதை கேட்டுட்டீன்னு. இடி நான் இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னடி ரொம்ப ஓவரா திமிரா பேசிட்டு இருக்கா? பின்ன திமிரா பேசாம என்னம்மா இப்படி 5-6 பாத்திரத்தை கொண்டு போட்டுக்கிட்டு சீர்வரிசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே? எங்க மாமியார் மாமனார் பார்த்தா உடனே என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாவோ? என்னடி கேவலமா நினைக்க போறாவோ? உனக்கெல்லாம் இப்படி வீடு தேடி வந்து சீர்வரிசை பொருளை கொடுக்க மாட்டியா? அதுதான் தப்பு. என்னவோ இந்த சீர்வரிசையெல்லாம் பார்த்தா உன் மாமியா கேவலமா பேசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. நீ மட்டும் எங்களுக்கு மதிப்பு மரியாதையோட வந்து எங்க வீட்டுல வந்து பால் காய்ச்சிக்கு பத்திரிக்கை வச்சு எங்களை கூப்பிட்ட. தெருவில் இருக்கப்பட்ட 4 பேர் மாதிரி தானே எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்த. நீ எங்களை எப்படி நினைச்சியோ? நானும் 4 பேர மாதிரி 100 ரூபா துட்ட கொடுத்துட்டு போலாம்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மருமவ தான். ஏம்மா உன் மருமவ என்ன சொன்னா? வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு சொன்னாளோ? வாய மூடிடி. வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் மருமவ சொன்னாளா? நீ பாட்டியாட்டி? அவ நமக்கு மரியாதை இல்லாம 4 பேர் மாதிரி நம்மள நினைச்சாலும் நம்ம கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுவும் முக்கியமா என் கடமையை நான் செஞ்சுதான் ஆவேன்னு அவ பணத்தை எல்லாம் செலவு பண்ணி இவ்வளவு பொருளையும் வாங்கி எடுத்து கொண்டு வந்து உன் வீட்டுல வந்து இறக்கிருக்கா. நீ என்னடானா எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கடி? ஆமா, அப்படியே வீடு நிறைய வந்து இறக்கிட்டாவோ. சொல்ல போனா உன் வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் டி. ஆனா அதையெல்லாம் மீறி என்னங்க கூட்டிட்டு வந்ததே என் மருமவதான் டி. அவ பேச்ச கேட்டு நானும் என் மவனுங்க வந்த மாதிரி எங்களை சொல்லணும். ஏமா ரொம்ப உன் மருமவளை அப்படியே தூக்கி வச்சு பேசத என்ன? என்னம்மா இப்படி நான் அடிச்சு போட்டா? அடிச்சு போட்டியாவா? நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் உன்னை நடுத்தெருல தூக்கி போட்டு மிதிக்கணும் டி. என்னடி ரொம்ப ஓவரா துள்ளாட்டம் போட்டு கிடக்க? இங்க பாருடி, இனி ஒரு நேரம் என் மருமவளை பத்தி நீ ஏதாவது வாயை திறந்து பேசுன வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க. அப்புறம் நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்கோம்னு சொல்றதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க. நானும் என் மருமவ ரொம்ப சந்தோஷமா அவ கடமையை செய்ய வந்திருக்காள, எவ்வளவு பொறுப்பா வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டுற இருந்தா எவ்வளவு திமிரா பேசுதடி நீ. இங்க பாரு, உன் திமிருத்தனத்தை எல்லாம் இனி எங்க கிட்ட காட்டுனேன்னு வச்சுக்க வாயை உடைச்சிருவோம் டி. இனி நீ ஆச்சு உன் மாமியாராச்சு, இனி என் வீட்டு பக்கம் வந்துடாத பாத்துக்க. ஓவரா ஆடாத டி. காலம் ஒரு நாள் மாறதான் செய்யும், அப்பதான் நீ எங்களை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிடுவ. ஏத்தே கொஞ்சம் அமைதியா இருங்க தே. நீ பேசாம இரு மருமோள. இப்படி எடுத்தறிஞ்சு பேசப்பட்டவகிட்ட எல்லாம் உன்னை விட்டு கொடுக்கலாம் முடியாது பாத்துக்க. அம்மா மருமோள விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்ன போட்டு ஏசிட்டு இருக்கேம்மா? வாய மூடிடி. நீ எல்லாம் ஒரு மவளா? உன்னையெல்லாம் நான் பெத்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடி. நானும் சரி நல்ல விஷயம் நடக்கப்பட்ட இடத்துல நமக்கு மனசுக்கு சங்கடமா ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட ஒண்ணும் கேட்க கூடாதுன்னு நான் பாட்டு அமைதியா இருந்தேன். அம்மா என்னவோ ரொம்ப ஓவரா பேசுதேடி. எனக்கு கார் தரல, கட்டில் தரல, மெத்த தரல, ஃப்ரிட்ஜ் தரலன்னு. அம்மா நான் உனக்கு பெத்த தாய் தானடி. என்னமோ பெரிய வீட்டை கட்டி பாலை காய்ச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, பெத்த தாய்க்கு ஒரு முழம் சேலை வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு என்ன இருந்ததாடி? மாமியா எனக்கு வாங்கி கொடுத்தா, அவ வாங்கி கொடுத்தா, இவ வாங்கி கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உங்க அம்மைக்கு ஒரு முழம் துணி வாங்கி கொடுத்தியாடி நீ? சீர்வரிசை கேட்கலாம், சீர்வரிசை. நான் என் மருமகிட்டே சொன்னேன், நம்ம அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காண்டா யாராவது பால் காய்ச்சிக்கு போவாவோ அவங்க கிட்ட ஒரு மொய் பணம் 100 ரூபாய் எழுதி கொடுத்து அனுப்பலாம்னு. ஆனா அவ கேட்டாளா? என் சம்மந்தியாரிய யார் முன்னாடி என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவளுக்காக நான் செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாத்தையும் செய்வேன் தேனே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதுல நீ பேசுற பேரம் பேச்சு. பாலை காய்ச்சினியே, ஒரு டம்ளர் பால் எங்களுக்கு தந்தேடி. உங்க தெருல இருந்து வந்திருக்கப்பட்ட எல்லாருக்கும் நீங்க போய் பால் ஆத்தி கொடுத்தீங்களா? நாங்க வந்திருக்கோம்லாட்டி எங்களுக்கு ஒரு டம்ளர் பால் உன் கையால கொடுத்தேடி நீ. ஏமா அது வந்து என்னடி வந்து போயிட்டு கிடக்க? உனக்கு வந்தா ரத்தம், மத்த எங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி ஆட்டி. என் மருமவளை பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமா இருக்காட்டி?
தொலைச்ச மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்கள. ஐயோ போச்சே போச்சே. இத்தை நில்லுங்க கொஞ்சம் சொல்லத கேளுங்க. இத்தை விசேஷ வீடுலாத்தே கொஞ்சம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மருமகள நான் பொறுமையா இருக்கேன்? அவ பேசுனது எல்லாத்தையும் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. எப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசுறான்னு பாத்தியா? சரி விடுங்க. அவ ஏதோ புத்தி கட்டு போய் பேசிட்டு போறா. நாமளும் இப்படி கோவப்பட்டு போனா நல்லா இருக்குமா தே? இங்க பாரு மருமகள, நீ சொன்னியேன்னு நான் இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சேன். இல்லனா நான் என்னத்துக்கு இங்க வர போறேன்? நீ சொன்னதை கேட்டுதான் நான் இங்க வந்தேன். இப்ப நான் சொன்னதை நீ கேட்கணும். வா முதல்ல நம்ம கிளம்புவோம். இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம நிக்க கூடாது. ஊர்ல இருந்து எல்லாரும் பால் காய்ப்புக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவல. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? நான் பாரு மரகதா அவ 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த பிள்ளைகளும் சாப்பிட்டுச்சா ஏக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை அவள்கிட்ட கேட்டிருப்பாளா? இல்லனா நம்ம கூட வந்த யாரையாவது அவ ஒரு வார்த்தையாவது விசாரிச்சிருப்பாளா? அவளுக்கு அவ சௌரியம். இப்ப நம்ம வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்க வீட்டு ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாவோன்னு வச்சுக்க. அப்ப நம்ம ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டேடா கொண்டேடான்னு கேட்காம இருந்தா என் மவ என்ன நிலை நிப்பா? என்ன மருமகளா இப்படி சில கணக்கு நின்னுட்டு இருக்கா? வாயை திறந்து பதில சொல்லு. இவ்வளவு நேரமா சொன்னியே எத்தை பொறுமையா இருங்கன்னு. இப்ப சொல்லு நான் என்ன பண்ணணும்னு. இத்தை அது வந்து இங்க பாரு மருமகளா, உன்கிட்ட என் மவளை பத்தி நான் குத்தம் சொல்லுதேன்னு நினைக்காத. என்னைக்குமே நான் பாசத்துக்கு மட்டும்தான் அடிமையா இருப்பேனே ஒழிய பணத்துக்கு என்னைக்கு நான் அடிமையா இருக்கவே மாட்டேன். இத்தை அதுதான் உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமே. நல்லா தெரியும்ல மருமகளா என்ன பத்தி. அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட பொறுமையா இருங்கதேன்னு சொல்லிட்டு இருக்கா? நம்ம வீட்ல இருந்து கொண்டு வந்த சீர்சனத்தை எல்லாத்தையும் வண்டியில ஏத்தியாச்சு. வாங்க நம்மளும் வேன்ல போய் ஏறுவோம், வீட்டை போய் சேருவோம். இத்தை விசேஷ வீட்டுக்கு வந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம போனோம்னா அவங்க மாமியார் ஏதாவது நினைச்சுக்கிடுவோம்லத்தே. சாப்பாடா பெரிய சாப்பாடு. வான்னு கூப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வக்கில்ல, இங்க உட்காந்து சோறு தின்னுட்டு சொல்லுதே என்ன? சின்ன பொண்ணே நீ கொஞ்சம் அமைதி இரு. உங்க மாமியார் சொல்லுது நியாயம் தானே? ஏக்கா அதுக்கு இல்லக்கா, இப்ப நம்ம சாப்பிடாம போனோம்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் அந்த பழியும் என் மேலதான் தூக்கி போடுவா. என்ன சொல்லுது சின்ன பொண்ணு? ஆமாக்கா, இப்ப நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்களா. இப்போ நம்ம சாப்பிடாம போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, என் சம்மந்திக்காரி என்ன சொல்லுவா தெரியுமா? எங்க அம்மை கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்க அம்மையை என் வீட்டுல சாப்பிடாம அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா என் மைனிக்காரி அப்படி இப்படி தானக்கா சொல்லுவா. அது எப்படி அவ அப்படி சொல்லுவா? ஏத்தே நீங்களே சொல்லுங்க தே, மேனகா என் மேலதானே பழிய போடுவா. சொல்லிருவாளா அப்படி அவ சொன்னான்னு வச்சுக்க அவ வாயை உடைச்சிருவோம்ல. இங்க பாரு மருமகளா, நீ யார பத்தியும் எவ என்ன சொல்லுவான்னு நீ கவலையே பட தேவையே இல்ல. அதான் நான் இருக்கம்ல உன் கூட. எவ உன்னை பத்தி என்ன பேசிருந்தான்னு நானும் பாக்கேன். எனக்கு இந்த வீட்ல நிக்கிறதுக்கே மனசு இல்ல மருமகளா. வா முதல்ல நாம எல்லாரும் கிளம்புவோம். திமிரு பிடிச்சவா, திமிருக்கு ஒரு அளவு உண்டு. அவ திமிர என்கிட்டே காணிக்கல. மாமியார் மருமகளும் வீட்ல இருந்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன? ஒரு முளம் துணி எடுத்து கொடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் குத்தம் சொல்றதுக்கு மட்டும் அவளுக்கு வாய் இருக்கு. வாட்டி என்னைக்காவது என் வீட்டு நடுல நீ காலடி எடுத்து வைப்பேல, அப்ப உன் காலை முறிச்சு தெருவுல போடுதே. பேசுதாவன் பேச்சு. லேய் சின்ராசே. ஏக்கா எங்க மாமியார் என்ன ஆகான்னு கோவப்படுதோ பத்தியலா? ஆமா பின்ன உங்க மாமியார் கோவப்படுறதுல நியாயம் இருக்கதானே செய்யுது. ஏன்னா உன் சம்பந்தியாரி பேசின பேச்சு அப்படி இல்ல. ஆனா நீ பரவாயில்ல சின்ன பண்ணு. அவ அவ்வளவு தூரம் எடுத்தறிஞ்சு பேசிய நீ பொறுமையா நின்றுட்டு இருந்த. எடுத்து ஒரு வார்த்தை கூட நீ பேசலையே. எதுக்குக்கா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு பேசினேன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் அவ 1 2 ஆக்குவா, 2 4 ஆக்குவா, 4 10 ஆக்குவா. அவளை பத்தி நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு? அதான் நான் பாட்டுக்கு வாயை மூடிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் இந்நேரம் இப்படி ஒரு சம்மதிகாரி இருந்து இப்படி என்ன கேவலமா பேசி இருந்தாலும் வச்சிக்க. அவளை அப்படியே நடுத்தெருல இழுத்து கொண்டு போட்டு பழைய வாரியலால சாத்துன்னு சாத்தி சாணியை கரைச்சி அவ தலையில அடிச்சு விளக்கு மாத்திச்சு பிச்சிருப்பேன். ஏக்கா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருத? பின்ன அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பேசாம வாயை பொத்திக்கிட்டு பாத்துக்கிட்டா இருக்கணும்? இங்க பாரு சின்ன பண்ணு, உங்க மாமியார் செய்யதான் சரி. நீ உங்க மாமியாரெல்லாம் இப்ப எதுத்தெல்லாம் ஒண்ணும் பேசாத. பேசாம வா நம்மள வீட்டை பார்த்து போவோம். திமிரு பிடிச்சவா வீட்டுக்கு வந்திருக்கோம், பாலை காய்ச்சி ஒரு மடக்கு பாலை நம்ம அவ கையால தரல, வாய்க்கிளியா பேசுதா. வா சின்ன பண்ணு நாம போவோம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு போல வேடிச்சே வந்திருக்கீங்க. ஆமாடே நாம மாய் மத்த அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ்ல. நான் மத்த பேசுனதெல்லாம் போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பல. சின்ன நீங்க எல்லாரும் சாப்பிடா? இல்லங்க சாப்பிட. சின்ன இந்த பந்தியில கொஞ்சம் கூட்டமா இருக்குதுங்க. நம்ம எல்லாம் அடுத்து போய் சாப்பிடுவேன். தங்கச்சி மாடி இவனும் சரியான போடுறடா. நான் எதுக்கு இப்படி இந்த சோத்தடியே கட்டிட்டு இருக்கா? இல்ல நான் என்னத்த போட கேக்குறே? நீ என்னடா பொண்ணாடி கிட்ட சோறு நீ சாப்பிடுன்னு கேக்குறடா? ஆமாமா நீ தான் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கியா? அதான் எல்லாரும் சாப்பிடடா, இல்ல அடுத்த பந்தியில சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வீட்ல சோறு இல்லாம என்ன சோறு திங்க வேலை வந்தா?
இவன் ஏமா இப்படி கோபமா பேசுதா? ஒருவேளை பந்தியில கூட்டம் அதிகமாகி சாம்பார்ல ரசத்தை எல்லாம் வெந்நியை ஏதாவது ஊத்திட்டாவளா? வாய மூடல. சுவாறு திங்கனா சுவாறு. சாம்பார்ல வெந்நிய கோரி ஊத்துனா என்ன, பச்சை தண்ணிய கோரி ஊத்துனா எனக்கு என்னல? ஏமா இப்ப எதுக்குமா இவ்வளவு கோபமா பேசிக்கிட்டு இருக்கா? உன் தங்கச்சி பேசின பேச்சுக்கு நான் இப்படி நம்மள பேச முடியும்? இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நிக்க கூடாது. வாழ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஏமா அதான் சாப்பிட்டுட்டு போவோமேன்னு சொன்னோம்லமா. இங்க பாருல, உன் தங்கச்சி பேசின பேச்சுக்கு அவ இனி என் நடையில மிதிக்க கூடாதுன்னு அவட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். நீ உங்க சோத்தை தின்னுகிட்டு தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சிக்க. நீயும் இங்கனே இருந்துக்க. என் வீட்டு நடைய நீயும் மிதிக்க கூடாது பத்துக்க. ஏமா தங்கச்சி அப்படி என்னமா பேசுனா? உன் தங்கச்சி யாரு, என்ன பேசினா, ஏது பேசினான்னு அவகிட்ட போய் உட்கார்ந்து விடாவறியா விசாரிச்சுக்கிட்டு வா. காணாத குறைக்கு அவகிட்ட பேசி எடுத்துக்கிட்டு பந்தில உட்கார்ந்து சோத்தையும் முழுங்கிக்கிட்டு எங்கேயாவது போ. இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் நிக்கப்படாது. கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கா. மச்சான் உனக்கு பிடிச்ச அடை பாயாசமாகவும் செஞ்சிருக்கு, சாப்பிட்டுட்டு போ மச்சான். அடை பாயாசமா? அடை பாயாசம் மருமோனே, முதல்ல உங்க பொண்டாட்டிய அடக்கி வைக்கிற வழிய பாரு. அதுக்கப்புறமா அடை பாயாசத்தை குடிச்சுக்கிடலாம். ஆஹா, எங்க மாமியாரு ரைமிங்கா பேசுதவனா என் பொண்டாட்டி ஏதோ பிரச்சனையே பண்ணிருக்கா போலுக்க. என்னல முடிச்சிட்டு நிக்க? வாழ போவோம். வேண்டார தம்பி, கொண்டு வந்த சீர்வரிசை எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்கு. எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி ஆவணும். எதே எதே அத்தையாவது சொத்தையாவது. என்ன சின்ன பொண்ணு, எங்க அம்மா இப்படி கோவமா பேசிட்டு போறா? வீட்டுக்கு வரணும்னா இப்பவுமே எங்க கூட வந்துருங்க. வராம இங்கே இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் இங்கே இருக்க வேண்டியதான். மச்சா மச்சா, அடை பாயாசத்தை குடிக்காம போறிய? என்ன கீதா, வீட்டையே வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏக்கா, சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. அப்படியா? பரவாயில்லையே. ஆமாக்கா, முன்னாடி மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருப்பேன், வயிற்றுச்சல் பட்டிருப்பேன். இப்பதான் நான் தான் திருந்துட்டேன்ல. வார்த்தைக்கு வார்த்தை நான் திருந்துட்டேன்ல, நான் திருந்துட்டேன்லன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கப்போ. ஆமாக்கா, நான் தான் திருந்துட்டேன்னு நீங்களும் மறந்துடுவீல்ல. அதான் ஞாபகப்படுத்துறதுதான் நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது சரிதான். ஏக்கா, மேனகா நல்லா செலவழிச்சு வீட்டை கட்டிருக்கா பத்தியடா. ஆமா, நகை பணம் எல்லாத்தையும் வச்சு கட்டியிருப்பா. ஆமா, கேட்கும் போதெல்லாம் கையில ஒண்ணு இல்ல, பணம் இல்ல, நகை இல்லன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா. இப்ப இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கா. இப்ப மட்டும் பணம் நகை எல்லாம் எங்க இருந்து தான் வந்துச்சு? அடுத்த வீட்டு விஷயம்லாம் நமக்கு என்னத்துக்கு? என்ன கீதா, அடுத்த வீட்டு விஷயம்லாம் நமக்கு என்னத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, நான் தான் இப்ப திருந்திட்டோம்ல, அடுத்த வீட்டு விஷயம்லாம் நமக்கு என்னத்துக்கு? கீதா, ஆமாக்கா, நமக்கு என்ன வேலை பொழப்பு இல்லாமலா இருக்கும் அடுத்த வீட்டு பாடலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு? பால் காய்ச்சி விட்டு கூப்பிட்ட மாதிரி வந்தாச்சு. மொய் கவரையும் கொடுத்தாச்சு. பரவாயில்லையே, மொய் கவர்லாம் கொடுத்துருக்கியே. ஆமாக்கா, நான் முன்னாடி மாதிரி இருந்திருந்தோம்னா சோறு தின்னதுக்கு அப்புறமா சோறு, கூட்டு, அவியல், பொரியல், சாம்பார், பப்படம், பருப்புன்னு எடுத்துட்டு போறதுக்காக கவரை கொண்டு வந்திருப்பேன். ஆனா நான் தான் இப்ப திருந்திட்டேன்ல, அதனாலதான் மொய் கவரை கொண்டு வந்தேன். கீரா, நீ சொல்றே இல்ல நான் திருந்திட்டேன்லன்னு, அது கூட நல்லாதான் இருக்கு பத்துக்க. அப்படியேக்கா, பரவாயில்லையே. ஆமா ஏக்கா, மேனகாவுக்கு இப்ப நல்ல வசதி எல்லாம் வந்துட்டு பத்தியலா. பால் காய்ச்சின பால்ல குங்குமம் பூலாம் போட்டிருந்தவ பத்தியலாக்கா. குங்கும பூவா? ஆமாக்கா, பால்ல குங்கும பூவை கலக்கினா பால் மஞ்சள் கலர்ல தானே இருக்கும். அட நீ வேற, அதே குங்கும பூலாம் ஒண்ணு இல்ல. பால் காய்ச்சின வீட்ல பால்ல மஞ்சள் தூள் போட்டு தருவாங்கல்ல, அதான். அட மஞ்சள் தூளா போட்டிருந்தாவோ? நான் கூட நினைச்சேன் மேனகாவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துட்டுல, அப்ப பால்ல குங்கும பூ தான் போட்டு தந்திருக்காவோன்னு நினைச்சேன். அப்படின்னு நினைச்சல ஒரு 5-6 டம்ளர் பாலை குடிச்சுக்கிட்டேன். திருந்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? வாசில பினாயில் கிடச்சா கூட குடிச்சிருவோம் உங்களுக்கு. ஏக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதேக்கா. இப்ப 5 டம்ளர் பாலை குடிச்சோம்னா நான் மொய் கவர்ல பணம் வச்சு கொடுத்துருக்கோம்ல. நம்பிட்டேன் கீதா, நீ உண்மையிலேயே திருந்திட்டா. என்னக்கா சொல்லுதியா? அதுக்குல இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்திருந்தேன்னா நான் இப்ப சொன்னோம்ல, வாசில பினாயில் கிடச்சா கூட நீ குடிச்சிருவான்னு. அப்படி சொன்னதை கேட்ட உடனே எனக்கு 2 ஏச்ச கொடுத்துருப்பா, இல்ல 2 அடியை கொடுத்துருப்பா. ஆனா சிரிச்சுக்கிட்டே பதில சொல்லுதா பத்தியா? நீ உண்மையிலேயே திருந்திட்ட. 4 முடி இல்ல 4 முடி இல்ல கீதா. ஏக்கா, என்ன தயவு செஞ்சு திருந்த விடுங்கக்கா. சிரிச்ச மாதிரியே நிக்க, இப்படியே நம்ம கிளம்பிடுவோம். இல்லன்னா மறுபடியும் பழைய மாதிரி மாறின
அடுத்த வீட்டு விஷயம் நமக்கு என்னத்துக்கு? படுபாவி பய ஏதோ ஒரு பிள்ளைய வண்டியில வச்சு கூட்டிட்டு போறானே. பொண்ணு தாயி எல்லாம் சரியா வருமா? என்ன சரியா வருமான்னு சந்தேகத்தோட கேட்க எல்லாம் சரியா வரும். ஏற்கனவே நானும் பரிமளமும் இத பத்தி நிறைய பேசிதான் வச்சிருக்கோம். அப்படியா? அப்ப இன்னைக்கு தான் என்கிட்ட சொல்லுதேடா. ஆமா, நல்ல விஷயம். நாலு விஷயத்தை நாங்க நல்ல விசாரிச்சுதானே உங்ககிட்ட சொல்ல முடியும். அது சரிதான். இங்க பாரு பார்வதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுவும் விசேஷ வீடு தானே. இங்க வச்சு நம்ம லேசா பேச ஆரம்பிச்சாலும் நல்லதுதான். நம்ம இப்ப நேரா பரிமளத்துக்கிட்ட போறோம். பரிமளத்தையும் கமலாவும் வச்சு பேசி முடிக்கும். சரியா? ஏ கமலா கிட்ட நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுவோமே. அட நீ வேற பார்வதி, நல்ல விஷயத்தெல்லாம் நாடு கிழமையெல்லாம் பார்த்து தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு நல்ல நாடு, இப்ப நல்ல நேரம். இப்பவே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். சரி பொண்ணு தாயி, நம்ம பரிமளத்துக்கு 100 ஆயுசு. அட ஆமா பரிமளம், உன்னை பத்தி தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம். பத்துக்க பேசதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கிடலாம். முதல்ல எல்லாரும் சட்டுன்னு கிளம்புங்க, வீட்டுக்கு போகணும். வயிறு பசி தாங்க மாட்டா பரிமளம். ஏன் பரிமளம், இந்த பந்தியில கொஞ்சம் கூட்டமா இருக்கு பத்துக்க. நம்ம அடுத்த பந்தியில உட்காந்து சாப்பிட்டு அப்புறமா கிளம்புவோம். சுவாரு 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 சுவாத்து பக்கலியாவே இருக்காதியா. வாங்க வீட்டுக்கு போவோம் முதல்ல. என்ன பரிமளம் இப்படி கோவமா பேசுத? கூட்டிட்டு வந்தவளை என்னைக்குமே பட்னியா அனுப்பக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. வாங்க இப்பமே நம்ம கிளம்புவோம். போற வழியில உங்க எல்லாத்துக்கும் நான் பிரியாணி வாங்கி தரேன். என்ன பரிமளம் பிரியாணியா? இங்க பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். வடை பாயாசத்தோட வச்சு சாப்பிட்டுட்டு போக வேண்டாமா? உனக்கு வடை பாயாச சாப்பாடு தானே, பிரியாணி கூட அதையும் சேர்த்து வாங்கி தரேன். முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. பரிமளம், நாம பேசி வச்ச மாதிரி பார்வதி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா. கமலா கிட்டையும் பேசலாம்னு சொல்லிட்டா பத்துக்க. அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, பேசப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கிடலாம்னு. இப்ப கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. என்னாச்சு பரிமளம்? பார்வதி கமலா கிட்ட பேசுறதுக்கு சரின்னு சொல்லிட்டான்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இப்படி கோவமா பேசிட்டு இருக்க. என் பொண்ணு தாயி, நான் பார்வதி விஷயத்துக்கு ஒண்ணும் கோவப்படல. அப்புறம் என்னதான் ஆச்சு பரிமளம்? ஏன் இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் பெத்து வளர்த்து வச்சிருக்கேன் ஒரு சில்லாட்ட. ஏன் உன் மவளுக்கு என்ன? மவளுக்கு என்னவா? அவளை நான் பெத்தேன்னு சொல்லதுக்கு எனக்கு வாய் கூசுது. மத்த எல்லாரையும் பார்த்து சொல்லுவேன் பிள்ளைய பெத்திருக்கா பிள்ளையன்னு. இப்ப நானே என்ன பார்த்து சொல்லிக்கிட்டேன் பிள்ளைய பெத்திருக்கேன் பாரு. பிள்ளைய என் மருமவா சீர்வரிசை வாங்கிட்டு இருக்கல்ல, அதையெல்லாம் பார்த்து ஒவ்வொன்னா குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்கா பொண்ணு தாயி. அவளுக்கு இப்படி நாங்க பண்ட பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கலையா? சோபா, கட்டிலு, மெத்த, பீரோ, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வண்டியில கொண்டு வந்து இறக்குவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஓஹோ, அப்ப அதுக்குதான் வீட்டை காலி வீடா போட்டு வச்சிருக்காளா? ஆமா, 4 பேரை மாதிரி எங்களை கூப்பிடுவா. ஆனா நாங்க மட்டும் அவளுக்கு செய்யக்கூடிய சீர்சனத்தை எல்லாத்தையும் அவ நினைச்ச மாதிரியே நாங்க செய்யணுமா? அவ்வளவு பேசுதா வாய்க்கிலியே. என் மவள லேசுப்பட்டவளா? என் மருமவா எவ்வளவு தன்மையா அவ கடமையை செய்யணும்னு வந்திருக்கா. அவளை போய் ஏசிட்டு கிடக்கா. நீயே சொல்லு பொண்ணு தாயி, இவெல்லாம் ஒரு மனுஷியா? இந்த கேடு கிட்டவளுக்கு போய் என் மருமவா சீர்சனத்தை செய்யறதுக்கு வந்திருக்கா பாரு. அவளை சொல்லணும் முதல்ல. இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா பொண்ணு தாயி. எனக்கு இங்க நின்று பேசுறதுக்கே முதல்ல விருப்பம் இல்ல. முதல்ல எல்லாரும் கிளம்புவோம். பரிமளம், கமலா கிட்ட பேசணும்ல. ஏன் கமலா கிட்ட இங்க இருந்தாதான் பேச முடியுமா? அப்படியே இவ வீட்டுல இருந்து நல்ல விஷயம் பேசினாலும் உருப்படாது. திமிரு பிடிச்சவ, சரியான வயித்தறிச்சல் பிடிச்சவ அம்மாவா. பார்வதி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம கமலா கிட்ட வச்சு நம்ம ஊர்லயே போய் பேசிடலாம். வாங்க முதல்ல கிளம்புவோம். சரி பரிமளம். பரிமளம், உன் மவகிட்ட கொஞ்சம் தனியா கூப்பிட்டு பேசி எடுத்து புத்திமதி சொல்லப்படாதா? அவளுக்கு புத்தி இருந்தாதான் அவள்கிட்ட புத்திமதி சொல்ல முடியும். அவதான் புத்தி கிட்ட போய் தெரியல. அவகிட்ட எல்லாம் வாய் கொடுத்து பேசவே முடியாது. முதல்ல நம்ம இங்க நிக்காண்டா, கிளம்புவோம். ஏன் பொண்ணு தாயி, பரிமளம் மவ மேல இவ்வளவு கோவமா போறாள, கொஞ்சம் நீயாவது அவள்கிட்ட புரியும்படியா கொஞ்சம் அமைதியா பேச சொல்லலாம். இங்க பாரு பார்வதி, பரிமளத்தை பத்தி நமக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு தூரம் அவ கோவப்படுதான்னா அங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம எது சொன்னாலும் இப்ப பரிமளம் கேட்க மாட்டா. நம்ம ஏதாவது ஒண்ணு பேச போய் அப்புறம் கோவம் தலைக்கு ஏறி போய் தான் கிடப்பா. வா நம்மளும் வீட்டுக்கே போயிருவோம். அதுவும் சரிதான், வா போவோம். லேசுப்பட்டவள் அந்த மேனகா திமுரு பிடிச்சவா. பரிமளம் சொன்ன மாதிரி பேசாம கூப்பிட்டதுக்காக 100 ரூபாய் மொய் பணத்தை வச்சு கொடுத்துருக்கணும். அதுக்கு இல்லாம அந்த சின்ன பொண்ணு சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்து இறக்கணும்ல, அவதான் தப்பு. போச்சே போச்சே எல்லாம் போச்சே. மருமோள, உங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு வருத்தப்படாத. நாளைக்கு உங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் ஆகிடலாம். ஆனா நீங்க வேறதே, நான் அதுக்கெல்லாம் ஒண்ணு கவலைப்படல. அப்புறம் என்னத்துக்கு மருமோள இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? எப்பி சீர்வரிசையா கொண்டுட்டு வந்த எல்லாத்தையும் சாக்கு முட்டையா கட்டி வண்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டாவளாதே. பாத்திரமெல்லாம் என்ன அளவோல இருந்து தெரியுமா? பளபளன்னு இருந்துச்சு. அதுலயும் பித்தளை பாத்திரம் எல்லாம் நல்லா அழகா இருந்துச்சு. விளக்கு குத்து விளக்கு பார்த்தேளா என்ன லட்சணமா அழகா இருந்துச்சுன்னு. ஆமா மருமோள,
பொருள் எல்லாம் வீட்டுல பரப்பி வச்சிருந்தாவோ எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில அடுக்கி கெட்டிலா எடுத்துட்டு போயிட்டாவோ. மரகத காக்கிட்ட மொய் கவரும்ல வாங்காம விட்டுட்டேன். அடி பாவி, எப்படியாப்பட்ட ஆளா இருக்கா? நம்ம வீட்ல இருந்து வந்த எல்லாருமே சாப்பிடாம அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாவோன்னு கவலையில இல்லாம வீட்ல இருந்து கொண்டு வந்த பண்ட பாத்திரம் சீர்வரிசை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாவோன்னு கவலையில இருக்கா. எம்மா, வண்டிய நிறுத்துங்க. ஆமா ஆமா, வண்டிய இவன் மேலதான் நிறுத்தணும். வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தால பால் காய்ச்சற பாத்திரமெல்லாம் என்ன அழகா இருந்துச்சு. கிறுக்கி, வண்டிய நிறுத்துங்க.